நமம் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நாம் தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய அழகிய இஸ்முகளை கொண்டு நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் நம்மளுடைய பண தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்குது. திடீர்னு ஒரு பெரும் தேவை வந்துடுது, அது காசு தேவைப்படுது, யாருமே கொடுக்குற கூட உதவி செய்யக்கூட ஆள் இல்லாமல் நம்ம சிரமப்படுறோம். ஆனால் அந்த நேரம் நாம் நம்ப வேண்டியது, நம்மள்ட்ட எந்த பொருளும் இல்லாட்டினாலும் சரி, உதவி செய்கிறக்கு ஆளும் இல்லாட்டினாலும் சரி, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நாடிவிட்டால் நமக்கு அந்த காசு கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி அவன் பக்கம் நம்ம விரைய வேண்டும். அதை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்கள் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி செய்யும் போது அல்லாஹ் அந்த வழியை லேசாக்குவான். எல்லாருமே உலக விஷயத்தில் நம்ம முயற்சி செய்துதான் ஆகணும். என்னதான் அல்லாஹ்விடத்துல நம்ம துவா செஞ்சிட்டாலும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு நம்ம வீட்டில் உட்காந்தா நமக்கு காசு வராது. நம்ம வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனால் எல்லாருமே இங்கே வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை, வருமானம் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் காசு வரக்கூடிய வழிகள் இல்லாமல் இருக்கு. அதனால தான் நம்ம அமல்கள் சொல்லித்தரோம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடன் தீர்வதற்காக துவான்னு போட்டால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நேரடியாக சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்த துவாக்களை சொல்லித்தரும் போது கூட ஒரு சிலர் கேட்கக்கூடியது, அப்போ துவா மட்டும் ஓதுனா போதுமா, நமக்கு கடன் அடைஞ்சிருமா, அப்போ பாகிஸ்தான்ல ஏன் கடன் இருக்கு, இந்த மாதிரியான எண்ணத்தோடு அமல் செய்தால் எப்படி பலன் கிடைக்கும்? அல்லாஹ் எல்லா விஷயத்துக்குமே இரண்டு விஷயத்தை சொல்கிறான். ஒன்று பார்த்தீங்கன்னா மார்க்க ரீதியாக, ஒன்று அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி நம்ம அதை பொறுப்பு படைத்து அவனிடத்துல செய்ய வேண்டிய இபாதத் செய்யறது. அதுக்கப்புறம் இரண்டாவது உலக விஷயத்துல அலாலான முறையில் முயற்சி செய்யறது. அதனால நம்ம எதை சொன்னாலும், நாம இல்லை யார் எதை சொன்னாலும், திக்ரு துவாக்கள்னு சொன்னாலும் சரி, அது அல்லாஹ்வின் பக்கம் நம்ம என்ன செய்யணுமோ அதற்கான முயற்சி தானோ தவிர அதை மட்டும் செஞ்சுட்டு நான் மாத்திரை மருந்து எடுத்துக்க மாட்டேன், எனக்கு உடம்பு சரியா போயிடணும், இதை ஓதுனாவேன்னு கேட்டால் அப்படி உங்களுக்கு நடக்காது. அதே மாதிரி இதை ஓதுனாவே நான் உட்காந்துருக்க இடத்துல காசு வரும்னு கேட்டால் அப்படி கிடைக்காது. இங்கே எல்லாருமே முயற்சி செய்யணும். முயற்சியோடு சேர்ந்து அமல்களையும் செய்தால் அமல்களுக்குண்டான அந்த சக்தியை கொண்டு, அந்த ரஹ்மத்தை, பரக்கத்தை, கருணையை கொண்டு உங்களுக்கு அந்த உலக காரியங்கள் இலகுவாகும். அப்படி நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவோ வேலை செஞ்சாலும் நமக்கு போதுமான காசும் வருமானமும் வராமல் இருக்கிறவங்க இந்த ரெண்டு இஸ்முகளை ஓதுங்க. இது ரொம்ப அழகிய இஸ்முகள். இதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக காசை கொடுப்பான், உடனடியாக காசை கொடுப்பான். அதில் முதல் இஸ்மு பார்த்தீங்கன்னா அல் வஹாபு. வஹாபுனா என்னன்னா தாராளமாக கொடுப்பவன் அர்த்தம். அல்லாஹும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான், கொடுக்காமையா இருக்கான், எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் அளவுகள் தான் கம்மியாக இருக்குது. என்னை விட உங்களுக்கு எச்சா இருக்கலாம், உங்களை விட இன்னொருத்தவங்களுக்கு எச்சா இருக்கலாம். உங்களுக்கு அது போதுமானதாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அதை விட உங்களுக்கு எச்சா தேவைப்படும் போது உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் என்ன தோணும், நமக்கு இன்னும் தேவைப்படுதே, நமக்கு பத்த மாட்டேங்குதே அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுத்தாலும் அவங்களுடைய தேவையை அதிலே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறனால, யாரெல்லாம் என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீ தாராளமாக கொடு அப்படின்னு அல்லாஹிடத்துல கேட்கக்கூடிய இஸ்மு தான் இந்த அல் வஹாபு. அப்போ அல்லாஹ் இதுவரையும் நமக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கானோ, உணவு, வருமானம், வேலை, நல்ல வாய்ப்பு எல்லாமே இன்னும் அதிகமாக்கி கொடுப்பான். அப்போ தாராளமாக கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல நீங்கள் இந்த இஸ்மையை ஓதிவாங்க. இது எந்த நேரத்தில் ஓதலாம்னா, நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் ஓதலாம். தொழுகை இல்லாத பெண்கள் ஓதலாம். எண்ணிக்கை குறிப்பிட்டது கிடையாது. எப்பயுமே இத்தனை எண்ணிக்கையில் தான் ஓதணும்னு சொல்லி இஸ்முகளை பற்றி வர்றது கிடையாது. ஆனால் இஸ்முகள் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஓதுறதுக்கு அல் வஹாபுன்னு ஓதுறதுக்கு உங்களுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷத்தில் 50 முறையில் ஓதிடலாம். இந்த மாதிரி இலகுவாக இருக்கக்கூடியது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓதனாவே நமக்கு அதிகமாக பலன் கிடைக்கும். அல்லாஹுடைய இஸ்மை கொண்டு அவனை கேட்கும்போது, யா அல்லாஹ் நீயே தாராளமாக இருக்கிற, எனக்கு நீ தாராளமாக கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் என்னை தாராளமானவன் அவன் நம்புறான், அதனால நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக கொடுப்பான். இது முதல் இஸ்மு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அல் கரீமு. அல் கரீமுனா கொடை கொடுப்பவன் அர்த்தம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவன் கூடிய அர்த்தத்தை கொண்டது. அப்போ எனக்கு கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு காசு வேணும், எனக்கு உன்னுடைய உதவியை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அல் கரீமுன்னு சொல்லி நீங்கள் அழைக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி ஓதணும்? அல் வஹாபு, அல் கரீமு அப்படிங்கிறது நம்ம கூட அல்லாஹு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நம்ம சேர்த்து ஓதுவது சிறந்தது. ஏன்னா எப்பயுமே இஸ்முகளை ஓதும் போது ஜல்ல ஜலாலுகுன்னு சேர்த்து ஓதணும், இல்லாட்டினா அல்லாஹுன்னு சேர்த்து ஓதலாம். அதனால் அல் வஹாபு யா அல்லா, அல் கரீமு யா அல்லான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் இஸ்முகளை கூறிக்கொண்டு நீங்கள் அல்லாஹ் இடத்துல பண தேவைக்காக துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதற்கான ஹலாலான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க. அல்லாஹு இலகுவாக்குவான். உங்களுக்கு அந்த காசை நாமளே எதிர்பார்க்காத விதத்தில் நம்ம எண்ணியே பார்க்க முடியாது, இவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்யவே மாட்டாங்க, இல்லை இந்த பக்கம் இருந்து நம்ம காசு வரும்னே நினைக்காத நேரத்தில் கூட அல்லாஹ் கொடுப்பான். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். எங்களிடத்துல ஒருத்தவங்க
ஒரு உதவி கேட்டாங்க. உதவி கேட்டப்ப காசு கொடுத்து அது இருக்கும் ஒரு 9 வருஷம் 10 வருஷம்லாம் ஆயிருக்கும். அவங்க அப்போ கேட்கும் போது அவங்களுடைய காலேஜ் ஃபீஸ்க்காக கேட்டிருந்தாங்க, அவசரத்துக்கு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தா நமக்கும் பல்வேறு கட்டத்தில் வந்து உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு நம்மளும் வந்து அடிக்கடி வந்து ஒரு சில வேலைகள் எல்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் நாமளும் மறந்துட்டோம், அவங்களும் கொடுக்கல, நாமளும் மறந்துட்டோம். ஆனால் 9 வருஷம் கழிச்சு பள்ளிவாசலில் ஒரு தடவை பார்த்த போது வந்து அந்த காசை அவங்க நினைவுபடுத்தி அந்த காசை கொடுத்துட்டு போகிறாங்க. இது உங்கள்கிட்ட ஒரு தடவை நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக பையனுக்கு வாங்கினேன்ல, இப்போ வந்து பையன் படிச்செல்லாம் வேலையில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், அப்புறம் அதை நான் நினச்சிட்டே இருந்தேன் கொடுக்கணுன்ட்டு. சரி உங்களை பள்ளிவாசலில் பார்த்துட்டு தானே இருக்கும்னு சொல்லிட்டு பள்ளிவாசலில் ஆம்பளைகளை பார்த்தனால அவங்களுக்கு ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் அவங்க சரி வந்துட்டு இருக்காங்களே நம்ம இங்கேயே கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அதை ரெடி பண்ணிட்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப பார்த்தா உண்மையாலுமே அந்த சமயத்தில் நமக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அந்த தேவைக்கு அந்த காசு போதுமானதான்னு கேட்டால் கிடையாது. இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வழியாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பெருசாக தெரிஞ்சு, ஒரு மிராக்கலாக இருந்துச்சு. என்னடா அது அதிசயமாக இருக்குது, நம்ம எதிர்பார்த்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வழியில் கூட வந்து நாங்கள் நாளைக்கு தரோம் நாளானைக்கு தரோம்னு சொல்லிட்டு நமக்கு தடுங்கலாயிட்டு இருந்த போது எதிர்பார்க்காத இடத்துல ஒரு சின்ன அமௌண்ட் வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த மாதிரி நமக்கே தெரியாத விதத்தில் கூட அல்லாஹ் அந்த சரியான நேரத்தில் அந்த உதவியை கொடுப்பான். அவங்க அப்போவே திருப்பி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனால் நமக்கு தேவையாக இருக்கும்போது நமக்கே ஞாபகம் இல்லாத நிலைமையில் அதை திருப்பி கொடுக்கும்போது அல்லாஹுடைய அதிசயமாக தான் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால் நம்ம நம்பிக்கையோடு ஓதனோம்னா அல்லாஹ் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்களும் ஓதி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.